ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான லஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்டி மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான அளவு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கிறனால குழந்தைங்களோட வெயிட்டும் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி தவிர்த்து எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஒரு தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தூசி மண் எதுவும் இல்லாத மாதிரி 2லேருந்து 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க. கேரட்டில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் துருவிட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். கேரட்டை நான் இது போல் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்போதுமே நெய் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களோட வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணும், கூடவே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 3 கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்தே இது போல் தாளித்து கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. இது போல் செஞ்சால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கனால குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அதனால எப்போதுமே மத்தியானம் லஞ்ச் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் போல் காரம் இதெல்லாம் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம ஆட் பண்ண தக்காளி வெங்காயத்தெல்லாம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால 1 நிமிஷத்துக்கு கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறம் வதக்கி எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுனால நம்ம இதில் பச்சை பயிறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால கேஸ் ப்ராப்ளம்லாம் ஏற்படாமல் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரைஸோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பச்சை பயிறு அண்ட் காய்கறியோட குவான்டிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மத்தியான வேலை லஞ்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதிகமான அளவு காய்கறியும் பயிறு வகைகளும் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறாங்க. நீங்கள் கொஞ்சம் போல் உப்பும் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் இது வரைக்கும் குழந்தைக்கு உப்பு கொடுக்கலைங்க, அதனால உப்பு எதுவும் ஆட் பண்ணல. க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் ஆட் பண்ணிக்கிறேன். விசில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் நான் வெளியே எடுத்துடுறேங்க. இதில் இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சிலாம் கூட அரைச்சி கொடுக்கலாங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி பழக்கிருக்கீங்களோ அது போல் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 8 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. 6 மாதத்துல தாங்க குழந்தைங்களுக்கு கூழ் பதத்தில் கொடுக்கணும். 8 மாதம் கழிச்சுலாம் இந்த பதத்தில் கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஜீரணமாயிரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதையும் ஆட் பண்ணி ஃபீட் பண்ணலாம். இல்லைன்னா ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதனால குழந்தைங்களுக்கு சாப்பாடு மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா அழகாக ஃபீட் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான குழந்தைங்களுக்கான மத்தியான வேலை லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பேபி ஃபுட் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தவறாமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போல அம்மாக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.